أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. ولقد همت به وهم بها لولا أن رأى برهان ربه كذلك لنصرف عنه السوء والفحشاء لولا أن رأى برهان ربه كذلك لنصرف عنه السوء والفحشاء إنه من عبادنا المخلصين. صدق الله العظيم. மூணாவது சுமராவை சார்ந்த அப்துல் வாஹித் அவர்கள் கீதம் இசைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் ஆமன்னா பிரசூலில்லாஹ்
तेरा कैसी अदा, हमको मुसलमान पैदा किया। शुक्र है तेरा कैसी अदा, हमको मुसलमान पैदा किया। रात में तूने की चला, हमको बुरी बातों से बचा। ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, आमन्ना बिरसूलिल्लाह। तेरी मोहब्बत दिल में रहे, होश ईमान से जले। तेरी मोहब्बत दिल में रहे, होश ईमान से जले। प्यारी नबी का प्यार बसे, प्यार का तूफ़ान दिल में उठे। ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, आमन्ना बिरसूलिल्लाह। आमिल कुरान हमको बना, रात का तू जन्नत का दिखा। आमिल कुरान हमको बना, रात का तू जन्नत का दिखा। मकर से तू शैतान की बचा, हमको मोमिन नेक बना। ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, आमन्ना बिरसूलिल्लाह। हमको नेक हिदायत दे, अपने फज़्ल इनायत से। हमको नेक हिदायत दे, अपने फज़्ल इनायत से। रहम करम की भीख मिले, प्यारी मोहब्बत प्यारी मोहम्मद के सदक़े। ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, आमन्ना बिरसूलिल्लाह, आमन्ना बिरसूलिल्लाह। ومن كانت هجرته إلى الدنيا يصيبها وامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற புண்ணியமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாக என்பதை நான் ஆரம்பிக்கின்றேன். தங்கிக்கும் சிறப்புக்குரிய இந்த பேரவை நடத்துகின்ற தலைவர் அவர்களே, பெருமைக்குரிய தெய்வன் ஜாதகர் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற ஜாமியாவுடைய பேராசிரியர்களே, நடுவர்களே, ஜாமியாவுடைய கண்மணிகள் அல்லாஹ்வின் அனுபவம் அரசு அல்லாஹ்வுடைய சபாத்தும் என்றும் கிடைக்கலாம் சொல்வார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆற்றுநாட்டோட சிறப்புடைய கருத்தரங்க நிகழ்ச்சியில அருமையான ஒரு நிகழ்ச்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். நாம் பெருமை கொடுக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், நேற்று கூட நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். மன்றங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பேச்சாளர்கள் யார் என்று பார்க்கும்போது மண்பைகளும் நிர்வாகிகளும் தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன சொன்னால், இரண்டு மதரசாக்களிலும் மன்றங்கள் தெளிவாக நடக்கிறது, சிறப்பாக நடக்கிறது. இன்னைக்கு பேச்சாளர்களை உருவாக்கி கொடுக்கிறோம்.
அது மட்டுமல்ல, நாம் இப்போது ஒரு செய்தியை பார்த்தோம். கோட்டார் என்ற ஊர்ல ஒரு இமாம் 50 வருடங்கள் வழிபாட்டிருக்கிறார். அதுவும் மண்பை. கோட்டார் என்ற ஊர்ல 50 வருடங்கள் ஒரே இமாம் ஒரே பள்ளியில் வேலை செய்திருக்கிறார். மண்பை என்ற செய்தி கிடைக்கிற போது சந்தோஷப்படுகிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஊர் மக்களே அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறார்கள். சேரக்கூடிய ஒரு 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அவையை இந்த குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதே போன்ற செய்தியை உங்களுடைய செயலை உங்களிடத்தில் வேண்டும் வர வேண்டும் என்றுதான் இந்த கருத்தரங்கு. வேற ஒன்றுமில்லை. உங்களுக்கு பரிசு கொடுத்து உங்களை புகழ வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. உங்களிடத்தில் திறமையை கொஞ்சம் வெளியாக்குவதற்கு தான். அதனால் தான் அருமையான இங்க செய்திகளை கொடுத்துருக்காங்க. தலைப்புகளை பார்க்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கு என்ன இதுக்கு என்ன செய்தி தெரியுமோ என்று நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் நடுவராக போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அருமையான பச்சைமண்டல ரசிகர்கள் இருக்கிறார்கள். நீங்க கருத்தர்களோட ரசிகர்கள் இருக்கிறீங்க. அருமையான செய்திகள் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு என்று கேட்கும் போதே நான் தெரிஞ்சிருக்கிறேன். அதனால இப்ப முதலாக இந்த செய்தி, இந்த மன்றத்தை, இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக வேண்டி 3வது உலாவை சேர்ந்த இன்னாமல் உலமாக்களே இந்த தலைப்பில் பேச வருகிறார். உலமா என்று சொல்கிற போது நாம் தான். ஆனா அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயம் சீரழிவுக்கு பெரிதும் காரணம். இஸ்லாமிய சமுதாயம் பெரிதும் சீரழிவுக்கு காரணம் யாரே? உலமாக்களே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார்கள். الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: إنما يخشى الله من عباده العلماء. وقال رسول الله صلى الله عليه وسلم: صنفان في أمتي إذا صلحوا صلح الناس وإذا فسدوا فسد الناس، الأمراء والفقهاء. وقال أيضا: العلماء ورثة الأنبياء، كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அனைத்து புகழும் அல்லாஹு தஆலாவுக்கு, சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று இந்த இஸ்லாம் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பல காரணங்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அது உலமாக்கள் தான். ஏனென்று சொன்னால் முந்தைய காலத்தில் மக்களை சீர்கட்டு கொண்டு இருக்கக்கூடிய மக்களை நேரான வழியின் பக்கம் செலுத்தியவர்கள் உலமாக்கள் தான். உலமாக்களின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள் அனைவரும் உலமாக்கள் தான். எல்லா சஹாபாக்களும் இல்மை கற்றவர்கள் தான். அவர்களின் காரணமாக எத்தனை பேர் இந்த இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் முழு உலகத்திலும் பரவியதற்கு காரணமும் அவர்கள்தான். அவர்களும் ஒரு உலமாக்கள் தான். நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி அவர்கள் ஒரே வாரத்தில் 7 பேரை இந்த இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அளவு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கற்ற இல்மை மக்களிடத்தில் சொல்லி சீர்கட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை நேரான வழியின் பக்கம் செலுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கையில் 3 தன்மைகள் இருந்தது. என்னவென்று சொன்னால், முதலில் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள். எந்நேரமும் அதே கவலையில் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, இஸ்லாத்தை அவர்கள் அழைத்தது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தில் வந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாம் அவர்களுக்கு உறுதியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இஸ்லாம் தழுவிய அந்த மனிதர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தை கேட்பதற்காக வேண்டி அழைத்து அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தை கேட்க வைத்தார்கள்.
மூன்றாவது, இந்த இஸ்லாம் மக்களிடத்தில் கூறும் பொழுது நாம் ஹக்கை கூறுகிறோம் என்பதாக கூறி ஒரு சிறு பயமும் கூட இல்லாமல் மக்களிடத்தில் கூறினார்கள். தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, நாம் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கற்ற இல்மை அவர்கள் மக்களுக்கு போதித்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து இந்த உலகம் முழுவதையும் இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறார்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு உலமாதான். இன்று அந்த மூன்று தன்மைகள் இந்த உலமாக்களிடத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அறவே கிடையாது. ஏன் என்று சொன்னால் இருக்கிறது, அதிலே உலமாக்கள் கம்மியாகத்தான் அந்த தன்மைகளோடு இருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் பரவாமல் இந்த இஸ்லாம் சமுதாயம் சீர்வழிக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரிதும் காரணம் உலமாக்கள் தான். ஏன் என்று சொன்னால் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். உதாரணமாக ஒரு தெருவில் ஒரு மின்விளக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மின்விளக்கு அந்த தெருவில் எரிந்தால்தான் அதில் போகக்கூடிய மக்கள் நேரான வழியின் பக்கம் செல்வார்கள். அந்த மின்விளக்கு எரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் வழி தவறி என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காக நிற்பார்கள். இதே போல்தான் உலமாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மின்விளக்கை போன்று எரியும் பொழுதுதான் இந்த மக்கள் நேரான வழியின் பக்கம் செல்வார்கள். அவர்கள் இல்மை இந்த மக்களிடத்தில் சொல்லும் பொழுதுதான் இந்த மக்கள் நேரான வழியில் செல்வார்கள். அந்த உலமாக்கள் சரியில்லை என்று சொன்னால் இந்த மக்களும் சீர்கட்டு விடுவார்கள். இந்த இஸ்லாம் சமுதாயம் இந்த உலமாக்கள் தான் என்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள், சின்பானி ஃபீ உம்மதி இதா ஸலஹு ஸலஹன்னாஸ் வ இதா ஃபஸது ஃபஸதன்னாஸ் அல் உமரா வல் ஃபுகஹா என்பதாக கூறியிருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்திலே இரண்டு கூட்டம் இருப்பார்கள், அவர்கள் சரியாகி விட்டார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயமும் சரியாகிவிடும், மக்களும் சரியாகி விடுவார்கள். அவர்கள் சீர்கெட்டு போய் விட்டார்கள் என்று சொன்னால் இந்த மக்களும் சீர்கெட்டு விடுவார்கள். அதில் முதலாவதாக தலைவர்களையும் இரண்டாவதாக உலமாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் முதலாவதாக இந்த ஹதீஸில் தலைவர்களை கூற வேண்டும்? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மக்களால் அந்த தலைவர் கூட கெட்டு தன்னுடைய வாழ்க்கையை நேரான வழி விட்டு திருப்பி விடுவார். அவர்களையும் திருத்தக்கூடியவர்கள் தான் உலமாக்கள். ஆதலால் உலமாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி அந்த தலைவர்களுக்கு பின்னால் கூறியிருக்கிறார்கள். நாம் இந்த ஹதீஸிலிருந்து எடுத்துக் கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள், உலமா சரியாகிவிட்டார் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்களும் இந்த மக்களும் சரியாகி விடுவார்கள் என்பதாக ஆணித்தரமாக இந்த ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். நாம் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள், அது உலமாவு வரசத்துல் அம்பியா என்பதாக கூறியிருக்கிறார்கள். உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்பதாக கூறியிருக்கிறார்கள். நபிமார்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொத்து சுகங்களை சேர்ப்பதற்காக வேண்டியும், மனைவி பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டியும், மனம் போன போக்கில் வாழ்வதற்காக வேண்டியுமா இந்த உலகத்தில் வந்தார்கள் என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. மாறாக வழிகட்டிருக்கக்கூடிய மக்களை நேரான வழியின் பக்கம் செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாரிசு என்பதாக நம்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும் பொழுது நாம் எந்த அளவு இந்த இஸ்லாம் சமுதாயத்திற்கு நபிமாருடைய வாரிசாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாம் சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இன்று கலிமா கூட தெரியாமல் ஒரு முஸ்லிம் பேரளவில் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் தொழுகை, ஜகாத், ஹஜ் என்பது என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் போது இது நாம் உலமாக்களுக்கு ஒரு பெரிதும் ஒரு கேவலமான விஷயம். ஏனென்று சொன்னால் நபிமாவுடைய வாரிசு என்பதாக நம்மை கூறினார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட நபிமாவுடைய வாரிசாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 4 மதுஹபிலே ஒரு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அரசர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சிறையில் அடைத்து வைத்து
நீ அல்லாஹ்வை மக்லூக் என்பதாக கூறு, காலிக் என்பதாக கூறாதே என்று அந்த அரசன் சொன்னான். அப்படி நீ கூறினால் உனக்கு நான் இந்த அரசாட்சியில் பாதி கொடுத்து இதில் உள்ள அழகான பெண்களை உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்பதாக ஆசை வார்த்தைகளை கூறும்போது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இல்லை, நீ அவர்கள் அந்த பொருளுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஆசைப்படாமல் மாறாக இந்த இஸ்லாத்தில் உள்ள மக்களுக்காக அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மக்லூக் இல்லை, காலிக் தான் என்பதாக ஆணித்தனமாக கூறிய போது குர்ஆன் மக்லூக் என்பதாக அந்த அரசன் சொல்லும் போது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இல்லை, அது படைக்கப்பட்டதில்லை, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதாக கூறி அந்த சிறையிலேயே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சிறையிலே வைத்துக் கொல்லப்பட்டார்கள். தன்னுடைய இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாத்தில் எந்த ஒரு குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிர் போனாலும் இந்த இஸ்லாத்தில் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதாக கூறி சென்றிருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்கள் அப்பொழுது அதை மக்லூக் என்று கூறியிருந்தார்கள் என்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டு இன்று ஒரு சமுதாயம் அதை பின்பற்றி செல்லக்கூடியதாக இருந்திருப்பார்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு ஆலிமுடைய ஒரு சிறிய வார்த்தையை கூட இன்று உலமாக்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஒரு ஆலிம் சரியாக இருந்தார் என்று சொன்னால் இந்த மக்களும் சரியாக இருப்பார்கள். ஒரு ஆலிம் சீர்கெட்டு விட்டார் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் சமுதாயமும் சீர்கெட்டுவிடும். நாம் இந்த மதரசாவில் கூட இன்று மாணவர்கள் சேராததற்கு காரணம் கூட ஆலிம்கள் தான். ஏனென்று சொன்னால் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய மஹல்லாவிலுடைய இமாமை பார்த்துதான் தன்னுடைய மாணவனையும் அவருடைய ஒழுக்கத்தை பார்த்துதான் தன்னுடைய மகனையும் இவ்வாறாக ஆலிம் ஓத வைத்தால் இவர் போல நல்ல ஒரு மனிதராக அவர் ஆகுவார், இஸ்லாத்தை பரப்புவார் என்பதாக எண்ணி மதரசாவில் சேர்ப்பார்கள். அந்த ஆலிமுடைய குணம் சீர்கெட்டு இருந்தது என்று சொன்னால் அவரும் தொழுகையில் அசட்டை செய்வதும் மற்ற விஷயங்களில் அசட்டை செய்வதுமாக இருந்தார் என்று சொன்னால் மக்களும் அவரை பார்த்து, அந்த தன்னுடைய பெற்றோர்களும் தன்னுடைய மகனை அவரை பார்த்து, நம்முடைய மகனை ஓத வைத்தாலும் இதை போல்தான் ஆகுவான் என்பதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு இளைய சமுதாயத்தையே வீட்டில் வைத்து உலக கல்வியை கற்க அனுப்புகிறார்கள். இதன் காரணமாக ஒரு சமுதாயம் ஒரு துனியாவின் பக்கம் சென்று விட்டது. இதன் காரணமாக ஒரு உலமாக்களின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாம் சமுதாயம் உதாரணமாக என்னுடைய குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா இந்த நேர்வழி செலுத்தக்கூடிய உலமாக்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் நம்மையும் சேர்த்து நாமும் நேர்வழியாக ஆகி மக்களையும் நேர்வழிப்படுத்தக்கூடிய உலமாக்களாக ஆக்கி அருள் புரிவாராக. ஆகிற தாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார்.